ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு தண்ணியெல்லாம் வடித்து ஒரு கப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். மைதா மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டீஸ்பூன் வந்து டொமாட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கலாங்க, 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தான் ஊற்றிருக்குங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆகும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் காலிஃப்ளவரை. அதுக்கு அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு நம்ம சுடுதண்ணியில கொஞ்சமா உப்பு கொஞ்சமா ஆயில் ஊற்றிட்டு இது ஒரு 90% குக் பண்ணி வச்சிருக்கேங்க. உதிரி உதிரியா இருக்கும் பாருங்க. சாதம் இந்த அளவுக்கு ஒரு 90% குக் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நான் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியான வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இதை எடுத்துட்டு எல்லா செட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை நம்ம பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது அடுப்புல கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ஆயில் ஊற்றிடலாங்க. இப்போ ஆயிலுக்கு பதிலாக நீங்க பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, கார்லிக் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சியை ரொம்ப பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கு, அதையும் சேர்த்து. ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையிலேயே சாப்பிடணும் அவசியம் கிடையாதுங்க. நம்ம வந்து திடீர்னு நம்ம வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்க வந்து இது கட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நிறைய வேணும்னு கேட்பாங்க. இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமா வதங்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வதங்கட்டும், அது வரைக்கும் வைப்பாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காய்கறி பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்க கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரியும் சேர்த்திக்கலாம். நம்ம அப்புறம் இது குடமிளகாய் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சேர்த்திக்கலாம். இன்னைக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். ரைஸுக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ண காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால ஒரு சாதத்துக்கு அளவா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா செக் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்போ அளவாதான் போட்டிருக்கேன், வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் கொஞ்சமா. அடுத்தது பொரிச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்பதாங்க நம்ம வீட்லயே ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.